ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹே ஹாய் ரத்தே ஷிக்கி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா சைனீஸும் ஜங்குக்கும் பிளான் பண்ணபடியே துவாராவை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அங்கே இங்கேன்னு ஜங்கு கிளாரா கூட இருக்கவே முடியாது. பிகாஸ் துவாராவோட தாட்டாக இருக்கும். ஸோ ஓடி வந்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் தேடுவான். துவாராவை ஒரு கேங் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அவன் ஓடி போய் துவாராவை நல்லா கட்டி பிடிச்சிட்டு இனிமேல் போகாதடி அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான், கட்டி பிடிச்சிருப்பான். இதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ நைட் அப்படியே 12 ஆகிடுது இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. துவாரா ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கா. அப்போ ஜங்குக் சடனாக அப்படியே பைக்கை திருப்பிட்டு வந்து கெத்தாக நிற்கிறான். துவாரா 1 செகண்ட் ஜங்குக்கை சைட் அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கான் பார்த்துட்டே. ஏய் ஏறு போகலாம். ஏறிடி, ஆல்ரெடி டைம் 12 ஆகிடுச்சு, பசி வேற பிச்சுக்குது. ஐயோ கடவுளே, உன்னால தான் எல்லாமே. சாரி. ஐயோ சாரிலாம் வேணாம், ஏறுமா, பைக்கில் ஏறு. இது என்ன, பைக்கு ஏற முடியல, இவ்வளோ பெருசாக இருக்குது. ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க? ஏற சொன்னால் என்ன பூனைக்குட்டி மாதிரி நின்றுட்டுருக்க? ஏறி. இருங்க, எப்படி? ஐயோ இவ்வளோ ஹைட்டில் இருந்து நான் எப்படி உட்காந்துட்டு வர்றது? சாரி வேறு வியர் பண்ணியிருக்கேன். ஐயோ நான் என்ன கண்ணு தெரியலையா முக்காடு போட்டனால? அந்த முக்காடை தான் எடுண்டி. இங்கே யாரும் இல்லை 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 நான் வீட்டுக்கு போய் எடுத்துக்கிறேன். பண்ண மாட்டேன். சரி சரி ஏறு, பா கைப்பிடி. இல்லைங்க, நான் அந்த பைக்கில் வரல. என்னடி சொன்ன? எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஹைட்டாக இருக்குங்க, எப்படிங்க வர்றது? ஒரு நிமிஷம் இரு. ஏண்டி முன்ன பின்ன நீ பைக்கில் கூட போனது இல்லையா? ஒரே ஒரு தடவை அண்ணா கூட ஃபைனல் எக்ஸாம் அப்போது ஸ்கூலில் வந்து இறக்கி விட்டுட்டு போனார். ஆனால் எங்கள் பைக்கெல்லாம் இவ்வளோ ஹைட்டாக இருக்காது, கொஞ்சம் இப்படி கீழே ஃப்ளாட்டாக இருக்கும். என் பைக் இப்படி தான் இருக்கும், என் ஃபேவரட் பைக். சரியா? அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது சொல்லு? நான் தூக்கியா உட்கார வைக்க முடியும்? சரி வா, தூக்கி உட்கார வைக்கிறேன் வா. இல்லை, தூக்கி உட்கார வச்சாலும் நான் வரல. ஏய் நான் கோவப்படுத்தாதடி சரியா? ரோடு 12 மணி, நீயும் நானும் மட்டும், பசி இது வேறு எனக்கு. சரி சரி நான் ஏற ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுறலாம் இல்லை, ஏறுற. சரி கோவப்படாதீங்க. அந்த கிருஷ்ணர் சிலை என்கிட்ட குறி கையிலேயே வச்சுருப்பா, அப்படியே கொடு. பார்த்து. ஐயோ உடச்சிடலாம் மாட்டேன். ஏறு. இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு? மறுபடியும் ஏற முடியலையே. என்னங்க இப்போ என்னடி? இரு, நான் உன்னை தூக்கி உட்காரக்கு வரேன். இல்லை, நீங்கள் என்னை எப்படி உட்கார வச்சாலும் நான் அதில் வரல. ஐயோ இங்கே பாரு, இது வாரா. இதில் கூட உனக்கு ஏற முடியலன்னா அப்புறம் எப்படி நீ ஏமால? ஐயோ 18 வயசு இதுவாக வருதே, இதில் கூட ஏற மாட்டேடி நீ? குடம்லாம் தூக்குவில்ல? அதெல்லாம் 1 மணி நேரத்தில் 20 குடம். இதெல்லாம் தெரியுதுல்ல? அப்போ ஏன் இதில் ஏறு. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என் சாரிக்கு இது டயரில் சிக்கிடுச்சுன்னா. ஐயோ சரி அப்போ போ, ஆட்டோவில் வாடி போ. நான் மட்டுமா இந்த டைம்லையா? ஆமாம் போ. என்னங்க நீங்கள் வரமாட்டிங்களா? இந்த சிட்டி ஒரு திருட்டு சிட்டிடி. பைக்கை இங்கே விட்டுட்டு போனோன்னா எவனாவது திருடிட்டு போகிறதுக்கா? போ, ஆட்டோ பிடி. சரிங்க, நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன். கடவுளே, என் பைக்கை நான் யாருக்காகவும் தனியாக விட்டுட்டு போனதே கிடையாது. இவளுக்காக மட்டும் நான் என்னை விட்டுட்டு போவேனா? நடுராத்திரியில் யாரும் இல்லாத இடத்துல இப்படி பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு போகிறாரு. இவருக்கு நான் கும்பிடுற அந்த கிருஷ்ணர் தான் புத்தி கொடுக்கணும். ஆமாம், அப்படியே கல் மனசோடு திரும்பியே உட்காந்துட்ருக்காரு. என்னை ஒரு தடவை கூட பார்க்க மாட்டுறாரு. அந்த பைக்கில் ஏற தெரியலன்னா என்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாரா? டே ஜேகே, மனசு மாறாத. பைக்கை நீ எங்கேயுமே தனியாக விட்டுட்டு போனதில்லை, காலேஜில் கூட. இங்கே என்ன மயிருக்கிட உனக்கு தோணுது இறங்கணும்னு? ஜெயே இறங்காத, இறங்கினா அவ்வளோதான், உன்னை வெட்டி போட்டுருவேன், இறங்காதடா. என்னங்க? ஆட்டோ வரலங்க.
வரும் பாரு. இவர் ஏன் இன்னும் புரிஞ்சுக்க மாட்டாரு? ஐயோ. ஓ ஜெயே, அங்கேருந்து இவளை எங்கள் ரயில்வே ஸ்டேஷன் தேடி வந்ததே இன்னுமே டவுட்டாக இருக்குது, எதா ஆயிடுச்சான்னு. இப்போது பைக்கு விட்டு மட்டும் இறங்குனேன். வேணாண்டா வேண்டாம் 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 ஜெயே. அங்கே ஒரு ஆட்டோ வருது. ஹலோ. ஆ ஹேய், என்ன இந்த நேரத்தில் ஜிகு ஜிகுன்னு? எவ்வளோ? 1 மணி நேரத்துக்கு? என்ன 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ? அடங்கொப்பம் அவனே, என்னடா சொன்ன? என்ன சொன்ன? வெளில வாடா. என்ன 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ? 1 மணி நேரத்தில் உன் இதை கிழிச்சு கீழே போடட்டா? பார்த்தா எப்படி இருக்கு? நல்ல பொண்ணு, அவளை போய் கூப்பிடுவியா? சார் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சார், என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார். என்னடா மன்னிப்புனுக்கு? நடு ராத்திரியில் ஏதாவது பொண்ணு கூப்பிட்டா இப்படி தான் பேசுவியா நீ? ஆளு முகர கட்டையும் பாரு, நல்லா அந்த பாறாங்கல் எங்க? அந்த பாறாங்கல் என்னங்க வேண்டாம் விடுறி. என்ன எவ்வளோ திமிரு இருந்தா என் பொண்டாட்டியவே? கிருஷ்ணா, என் பொண்டாட்டியாவே? அந்த பொண்ணை தப்பாக பேசுவேன் நீ? இப்போ அவர் என்ன சொன்னார்? பொண்டாட்டின்னு தானே? கடவுளே, எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் தான் கொடுத்துருக்கீங்க போல். கிருஷ்ணா ரொம்ப அழகாக இருக்கார். எனக்காக கோவப்படும் போது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஜேகே அங்கே போட்டு அடிச்சிட்ருக்காங்க கோவத்தில், கல்லுலலாம் போட்டு. ஸோ அங்கே இருக்க நிறையா ஆட்டோ ஓட்டினவங்கலாம் அப்படியே நிறுத்திட்டு ஓடி வராங்க. சார் என்னாச்சு சார்? நடு ராத்திரியில் வீட்டுக்கு போகலான்னு ஆட்டோ நிறுத்துனா எவ்வளோன்னு கேட்குறான் என் பொண்டாட்டியை பார்த்து. இந்த நாய் அப்படி தான், எல்லாரையும் இப்படி தான் பேசிட்டு திரியுது. இருங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவனை இழுத்துட்டு போங்கடா, நம்ம ஆட்டோ அசோசியேஷன் கிட்டே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். சார் நீங்கள் வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன். சரி தோரா, இங்கே வா. என்ன ஆல்ரைட் தானே? ஓகே தானடி? நீங்கள் இருக்கனால. ஐயோ சரி போ. நீங்கள் வரலையா? பையை விட்டு வரமாட்டேன், போ. சரி அப்படின்னு அவள் அப்படியே மெதுவாக போய் ஆட்டோக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு இப்படி எட்டி பார்க்குறா. ஜேகே அதை அப்படியே பார்த்துட்டு, கடவுளே என்னடா ஃபீல் இது? சரி, இன்றைக்கி ஒரு நாள் பைக் இங்கே தனியாக இருந்தால் எந்த தப்பும் இல்லை. டே அண்ணா ஓம்சி நித்து, நானும் வரேன் அப்படின்னு ஜேகே அவங்கள பார்த்துட்டே ஒரு மாதிரி ஏறி உட்காடுறா. அவங்கள உரசிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக 2 பேரும் பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் மெதுவாக உங்கள் கையை அப்படியே ஜேகே கிட்டே பிடிக்கிறீங்க அவனோட ஹேண்ட்ஸோட. என்னாடி? என்ன பண்ணுது? ஒன்றும் இல்லை, பரவாயில்ல சொல்லு. என்ன ஃபாலோ ஆகிட்டியா? என் மேலே விழுந்துட்டியா? இல்லை. ஓ அப்போ விழுகலை. சரி அப்படின்னு ஒரு மாதிரி லிப்பை கடிச்சிட்டே இப்படி திரும்புகிறான். நீங்கள் உடனே ஜங்குக்கோட சின்ன அப்படி லைட்டாக பிடிச்சிட்டு, என்ன வரமாட்டேன் நீங்கள் இப்போ ஆட்டோவில் என் பக்கத்தில் உட்காந்துட்டு பைக் அங்கே தனியாக விட்டுட்டு வரீங்க? அதான் வந்துட்டல்ல, இப்போ ஃபீலாக தானே இருக்கு? ஒன்றும் இல்லைல்ல, சொல்லி கட்ட தேவையில்லை. உங்கள் பைக், அதை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. நீ யார் ரீ இப்போ வந்தவ அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு? நான் பார்த்துக்கிறேன். யாருக்காகவும் பைக் எங்கேயும் விட்டது இல்லையா? இல்லை. அப்போ இப்போ வந்தவுக்காக ஒன்றும் இல்லை. அப்படிதான் கேட்க வந்ததெல்லாம் கேட்கக்கூடாது சில டைம், புரியுதா? இவரை வச்சுக்கிட்டு சைனீஸ். ஹலோ டே, எங்கடா அவன்? ஜிவிஎம் இருக்கானா அவன் கூட? நான் வந்துட்டுருக்கேன், எங்கே போகிறதுனே தெரிலடா மச்சான். வீட்டுக்கு போனால் செருப்பால் அடிக்கும் எங்கள் அம்மா. எங்கள் அப்பங்காரனை பற்றி உனக்கு தெரியும்ல, அனிமல் படம் அப்பா மாதிரி.
இப்போ என்னடா ஜெய பண்ணுறது? ஆ அந்த அந்த முக்காடு பிள்ளைய எங்கே வைக்கிறது? ஆ பிளானே இல்லைடா. 12 மணிக்கு நான் அவளை எங்கே கூப்பிட்டு போகிறது? ஆ பேசாமல் ஓயோ கூப்பிட்டு போடா. செருப்பால் அடிப்பேன். வர்ற வழியிலே அத்தனை காஜி பார்வை மேலே. அதுவே காண்டாகுது எனக்கு. தயவு செஞ்சு சொல்கிறேன், அந்த தாயொலியை கூப்பிட்டு நீ வந்து சேர. அந்த அங்கிள் தாயொலியை பிடிச்சி எப்போ மீட் பண்ணுற டீ கடைக்கு வாங்க, சரியா? ஆ சேர்றா மச்சான், இதோ வந்துடுறேன். டே கிளவா, வண்டியில் ஏறுறா. எத்தனை டைம் சொல்கிறதுடா எனக்கு கிளவாங்க அதுன்னு. யூத்துடா. நானும் எத்தனை டைம் சொல்கிறது, எங்களை மாதிரி வயசு பசங்க கூட சேர்றனால உன்னை யூத்துன்னு நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னு. ஆ மூடிட்டு ஏறுறா கிளவா. நான் ஏற மாட்டேன்டா, போடா. நீ ஏறல, உன் பொண்டாட்டி அந்த பலபஜிக்காரன் கூட சேர்றா. ஏறி தொலைகிறேன்டா. உன்னோட வாக்கெல்லாம் பழிகிறனால தான் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், சரியா? ஏறு ஏறு, என் நண்பன் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கான் அப்படின்னு சைனீஸ் அந்த அங்கிளை கூட்டிகிட்டு வராரு. இங்கே அப்படியே டீ கடையில் அது வாரா ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்கான். வெளியில் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. அவளும் மெதுவாக டீ குடிச்சிட்ருக்கா. வேறு ஏதாவது வேணுமா? ஆ இல்லை, எதுவும் வேண்டாம். எதாக இருந்தாலும் கேள்றி. உங்களை மாதிரி பொண்ணுங்க தான் இந்த மாதிரி ஹேண்ட்ஸமான பசங்க முன்னாடிலாம் அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி நடிச்சுட்டு வீட்டில் சக்தி சோறு திங்குவீங்கள்ல, ஆ அது மாதிரி கேளு. ஆ அப்படிலாம் இல்லை. ஆ டீ மட்டும் போதுமா? ம் எனக்கு அந்த சால்ட்டு பிஸ்கட் வேணும். அதானே பார்த்தேன். ஒன்றா இல்லை, அந்த டப்பாவை வாங்கி தரட்டா? ம் என்னங்க நீங்கள் இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? தலை, ஒரு 4 சால்ட் பிஸ்கட் கொடுங்க, நானே கொடுக்குறேன் அப்படின்னு அதை அப்படியே க்யூட்டாக அவங்கக்கிட்ட கொடுக்குறான். அப்போ கரெக்டாக சைனீஸும் அந்த அங்கிளும் வந்து இறங்குறாங்க. டே ஜங்குக்கா, என்னடா ஷூட்டிங் போனவன் கல்யாணமே பண்ணிட்டு வந்து நிற்கிற? ஆ டே அங்கிள், இப்போ தான் தெரியுமா உனக்கு? ஆ இப்போ பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? எங்கே போகிறது? நான் அவளை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போடா, அம்மாட்ட காட்டு. இது மாதிரி ஒரு பொண்ணை புச்சு முத்தம் குத்தேன், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு. சைனீஸா, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவ பாத்தியா இப்போ? ஆ சேர்றா சேர்றா, எதாவது யோசிக்கலாம். ஆ என்னங்க இங்கே எதுக்கடி வந்த? ஆ பசங்க பேசிகிட்டு இருக்கோம்ல. ம் இப்போ எதுக்கு இங்கே வந்த? நீங்கள் பசிக்குது நீங்கள்ல, இந்தாங்க சால்ட் பிஸ்கெட்டும் டீயும் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு பேசுங்க. ஐயடா மச்சான், டேய் டே ஜெய்கே அமைதியாக இருங்கடா. இல்லடி எனக்கு வேணாம், போ. இல்லைங்க ப்ளீஸ், எனக்காக. இல்லைனாலும் அவளே எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கல்ல, அதுக்காக கொஞ்சமாக ப்ளீஸ். ஆ என் ஆசைக்கு இல்லை. ஆ என்ன 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 சொன்ன? ஆ இல்லை இல்லை, அது அது வீட்டில் பேசி வந்துடுச்சு. எனக்காக ஒரே ஒரு பிஸ்கட். ம் டே மாப்பிள்ள, வாங்கி தின்னுடா, தங்கச்சி கொடுக்குது. ஆ தங்கச்சி அப்படியே லைட்டாக கடிச்சிட்டு கூட பையன் ஒரே வாயில் போட்டுருவான். சும்மாறா சும்மாரு. ஏ அவரு தான் ஜிவிஎம் அங்கிள், ரொம்ப க்ளோஸ், பெரியவர். அப்படியா? ஒரே நிமிஷம் பிடிங்க. வணக்கம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் என்னடா பொட்டுன்னு காலில் விழுகுது? ஆ ஓ இவ்வளோ வச்சுக்கிட்டு. ஏய் எந்தர்றி, அவ்வளோ பெரியவெல்லாம் கிடையாது. அதான் சொன்னேன் நான் பெரியவன்றாதன்னு. இப்போ பார்த்தியா? எந்திரிமா போ போ போ. ஆ நீ போய் உட்காரு, பிஸ்கெட் சாப்பிடுவேன். ம் போ. ஆ டேஜேயே எங்கேருந்துதா புச்சை இதை? ஆ சும்மா கிக்காக இருக்குது, ஒய்ஃப் மெட்டீரியல்ரா. நீ பாரு அங்கிளே, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசு, கிக்காக இருக்குது அப்படி இப்படின்லாம் இந்த பொண்ணை பார்த்து சொல்லிகிட்டு இருக்காது, சரியா? டே என்னடா லாராவையும் தான் சொல்லியிருக்கோம், அப்போ வராத கோவம். சும்மா என்னை ஏற்றி விடாதீங்க, ஆல்ரெடி காண்டாக இருக்கேன். இவளுக்காக நான் ஏன் என் பைக்கை விட்டுட்டு வந்தேன்?
நான் அது பைக்கை விட்டுட்டு வந்தியா? டே ஜேகே, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டா நீ அவளை லவ் பண்ணுற. டே இல்லைடா, அந்த ஆட்டோவார். டே 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 நூலு விடாதடா டே, நீ அவளை லவ் பண்ணுறடா டே. ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஜேகே, ஒத்துக்கோ. இல்லைடா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அங்கே சரியில்லைடா, நிலமை சரியில்லை. டே சரி சொல்லுங்க, இப்போ எங்கே போகிறது? நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறது இவளை? அப்படியே எங்கேயே விட்டுட்டு போகலாம். செருப்பால் அடிப்பேன். ஆல்ரெடி அவளை விட்டுட்டு போய் அவள் எந்த மாதிரி என்கிட்ட மாட்டிருப்பா தெரியுமா? பாவுண்டா. கொஞ்ச நாள் அப்படியே நம்ம கூடயே வச்சுட்டு அப்புறம் சரி அதெல்லாம் விடுஜேயே. லாரா இருக்கால்ல, அவள் என்னடா பண்ணுவா இதெல்லாம் தெரிஞ்சா? சரி நான் இப்போவே டிவோர்ஸ் அப்ளை பண்ண முடியாது, ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அது வரைக்கும் அவன் என் கூட இருக்கட்டும். டே இடையில லவ் கீது சேச்சா, ஒன்லி லாரா, நோ துவாரா. சே ஃபஸ்ட் டைம் அவள் பேர் நல்லா ப்ரொனவுன்ஸ் ஆயிடுடா, துவாரா. என்னங்க உன்னை கூப்பிலடி தின்னு. சரி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அவங்க 3 பேரும்? ஒரு வேளை என்னை இங்கே விட்டுட்டு போகலான்னா? இல்லை இல்லை, அவர் பைக்கவே தனியாக எனக்காக விட்டுட்டு போனார், என்னை விட்டுட்டு போக மாட்டார். ஆமாம், என் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே காதல் வர மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல. அவருக்கும் அதே மாதிரி இருக்கணும் கிருஷ்ணா. நீ தான் எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். அவர் ரொம்ப அழகாக இருக்கார், பஹுத் சுந்தர் ஹே. அதே மாதிரி நானும் அழகாக தான் இருக்கேன், ஆனால் அவர் அளவுக்கு கிடையாது. எங்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள், நல்ல வாழ்க்கை வேணும். கண்டிப்பாக நீங்கள் தான் அதுக்கு என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும். ஆமாம். டேய் அப்புறம் லாரா பற்றி சொல்லிடுடா அந்த பொண்ணுக்கிட்ட. டேய் வேணாண்டா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன் லவ் கீது பண்ணிட்டானா? அதெல்லாம் பண்ண மாட்டா. லாரா பற்றிலாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியுவானா? வேண்டாம். டி சைனீஸா, இப்போ இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்டா, நைட் நேரம். நாளைக்கு வேறு காலேஜ் மயிறு வேறு இருக்குது. இப்போது எங்கேயாவது ஏதாவது பண்ணுங்கடா. டேய் டே மாமா, நீ எதாவது சொல்கிறா? ஜேகே எனக்கு தெரிஞ்சு சைனீஸ் வீட்டு லைன்லேயே ஒரு காலியான வீடு இருக்குது, அங்கே வேணால் போய் தங்கிக்கோங்களேன். டே மச்சான் சூப்பர்ரா சைனீஸா. எனக்கு ஓகே தான். அந்த பொண்ணுக்கு பிடிக்குமாடா? கீழே ஃபுல்லாக இந்திக்கார பசங்களாக இருப்பாங்க. அது ஓகேவா இருக்குமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடு வேணும். போகலாமா? சரிடா அப்போ வா. எங்கள் அப்பா மட்டும் கொஞ்சம் சண்டை போடுவான் உங்ககிட்ட, பொண்ணுங்கிட்டலாம் அவன் அப்படியே தெய்வம் மாதிரி தான் பார்ப்பான். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோடா. அதெல்லாம் துவாராவை நல்லா பார்த்துக்கிட்டாலே போதும். கிளம்பலாம். ஏய் வாடி. எங்கங்க? வீட்டுக்கு போக வேண்டாமா? தூங்க வேண்டாமா? நீ இப்படியே ரோட்லேயே சுற்றிட்டு இருக்கணுமா உனக்கு? இல்லை இல்லை, வீட்டுக்கு போகிறதா? அத்தை மாமா அவங்க எல்லோரும் இருப்பாங்கல்ல. போனதும் ஆனால் நம்ம நைட்டு நேரம் போகிறோம், யார் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏறு. ஏங்க அத்தை மாமா என்னை வர வைக்க மாட்டாங்களா? எனக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, வா. டீ ஏன்டா இப்படி ஒரு பொய்? சும்மா நச்செடுகிறாடா அத்தை மாமான்னு. ஏறி வண்டியில் ஏறி. அவருக்கு அப்பா அம்மா இல்லையா? கடவுளே, அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஜேகேவே பார்த்துட்டு வரீங்க, அப்போ அவனுமே கண்ணாடி வழியாக உங்களை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். நல்லா தெரியுது அவனுக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்கிற மாதிரி ஃபீலிங்கு. ஸோ நீங்கள் அதையும் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இறங்குறீங்க. சைனீஸ் வீடு எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய பில்டிங்கு, அதுலேயே ஒரு 30 ஃபேமிலி கிட்ட குடியிருப்பாங்க, ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி. ஸோ லைன் வீடு மாதிரி தான். மேலே இருக்க போர்ஷன் தான் உங்களுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே உங்களை கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு போகிறான். என்ன இந்த இடம் ஒரு மாதிரி இருக்குது, அழுக்கா? கடவுளே, எங்கே தான் நான் இருக்க போகிறேன்னா? எங்கள் வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்கும். பார்த்து வாடி. என்னங்க யாருமே இல்லை?
நைட்டு 1 மணிக்கு என்ன இங்கே எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா? ஆ, காலையில் பார்ப்பியாம்மா வாடி. இல்லை இல்லை, யாரையும் பார்க்குறக்கு சொல்லலை, இங்கே கேர்ள்ஸ்லாம் இருப்பாங்கள்ல. ஆ ஆ அதெல்லாம் நிறையா சைட் அடிக்கிறதுலாம் இங்கே தான் வருவோம், சைனீஸ் வீட்டுக்கு. ஆ, ஒன்றும் இல்லை, வா வா. டே ஜேகே, இதுதான் நீங்கள் இருக்க போகிற போர்ஷனு. ஒரே ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, சின்னதாக கிச்சனு, சைடில் ஒரு பால்கனி. ஓகே தானே? ஆ, நான் எப்படியும் இங்கே வரப்போகிறதில்ல, இவள்கிட்ட கேளு. உனக்கு ஓகே தானடி? ஆ ஆ, கட்டிலெல்லாம் அங்கேயே இருக்குது. ஆ, அதெல்லாமே சேர்த்து தான் வரும், பிரச்சனை இல்லை. அப்படியா? ஓகே, உள்ளே எனக்கு பிடிச்சிருக்கு. பாத்ரூம் அது கொஞ்சம் பிரச்சனை, கீழே எல்லாருக்கும் பப்ளிக்கா. என்னது பப்ளிக்காவா? என்னங்க, வேறு வீட்டுக்கு போகலாங்க, இங்கே வேண்டாங்க. ஏய், இங்கே கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம்டி. ஆ, இங்கெல்லாம் வீடு கிடையாது, ஒழுங்கா இங்கே வா. என்னங்க, நான் குளிக்க அவ்வளோ தூரம் போகணுமா கீழே பப்ளிக் டாய்லெட்டில்? ஆ, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியா? ஆ, இப்படி தான் உனக்கு சொகுசு தேவைப்படுமாடி? வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன், புரியுதா? இங்கே தான் நீ இருக்கணும், இங்கே தான் நானும் எப்பவும் இருப்பேன். ஐ மீன், தான் என் ஏரியா, பின்னாடி என் காலேஜ். நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்களா? ஆ, ஆமாம். ஏன்? எத்தனாவது இயர்? செகண்ட் இயர். செகண்ட் இயர் தானா? நான் உங்களை பெரிய பையன் நினச்சேன். இப்போ மட்டும் என்ன நான் குட்டி பாப்பாவா? ஆ, இப்போது நான் பெரிய பையன்தான், காலேஜ் செகண்ட் இயர் ரீ. உங்களுக்கு வயசு 22. எனக்கு 20. என்னை விட 2 வயசு தான் பெரிய பையனா? இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் கேட்டுட்ருக்க? ஆமாம், உன்னோட 2 வயசு பெரிய பையன், ஆனால் எனக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, சரியா? ஆ, எல்லாம் என்ன சின்ன பையன்லாம் நினச்சிட்டு இருந்த, இந்த வாய் இருக்குல்ல, இந்த வாயை வெட்டிடுவேன், புரியுதா? ஆ, கிருஷ்ணா, என்னை விட 7 வருஷம் பையனை தானே கேட்டேன், இவ்வளோ சின்ன பையனை கொடுத்துருக்கீங்க. அதனால என்ன, பரவாயில்ல. ஆமாம், கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. டேய் ஜெயே, எனக்கு உடம்புலாம் முறியுதுடா, நான் போய் தூங்குறேன், காலையில் வர காலேஜு. கருமம், நான் கிளம்புன கூப்பிட்டு போகிறேன், மிச்சத்தெல்லாம் காலையில் பேசிக்கலாம். ஆ, பார்த்து. சரி, வாடி. அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி எடுத்து உள்ளே கொண்டு போய் விட்டுட்டு கதவை அப்படியே சாத்துறான். உள்ளே வந்து உங்கள் ஷாலை அப்படியே பிடிச்சி தூக்கி வீசுகிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகி நிற்கிறீங்க. என்ன நடி பார்க்குற? எப்போ பாரு முக்காடு போட்டுட்டு இருந்தா எப்படி உன் மூஞ்சியை பார்க்குறது? மறந்துடுவான்ல, அதான். ஏதாவது பிரச்சனையா உனக்கு? இல்லை, ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, சரியா? வீடு எப்படி இருக்கு? உண்மையை சொல்லணும், சரியா? எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அதான் எனக்கு வேணும். உனக்கு பிடிக்காமல் இருக்கணும், சரியா? எப்படி இவர் இப்படி பேசுகிறாரு? அதுக்கப்புறம் ஆமாம், நீ என்ன படிச்சிருக்க? 12th வரைக்கும் தானே? ஆமாம். நான் காலேஜ் செகண்ட் இயர். 12th வரைக்கும் படிச்சிருக்கியா, இல்லை 11th 10th இது மாதிரி? 12th நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். பிரசிடெண்ட் கூப்பிட்டு எனக்கு அவார்ட் கொடுத்தாரு. ஏய், அந்த பொண்ணாடி நீ? ஹாட்ராடே, உன்னை பார்த்து தான் எங்கள் வீட்டில் சூடு வச்சாங்க, அந்த பொண்ணா பாடுறான் உன்னா பாடுறான்னு. ரைட்டு. அப்புறம் ஏன் காலேஜ்? வீட்டில் அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிட்டா, இது மாதிரி என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என்னை பற்றி உனக்கு என்னடி தெரியும்? எதுவுமே தெரியாதுல்ல, அப்படியே பார்க்க நல்லா இருக்கான், என் கூடயே போயிடலாம் அப்படின்னு. இல்லைங்க, அப்படி இல்லை. ஏய், இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரில. இங்கே வந்துட்ட, நான் பாட்டுக்கு உன்னை எப்படியோ போன்னு விட்டுருவேன், அவ்வளோதான். என்னால் உன்னை அப்படியே கண்டிச்சு இங்கே போகாத அங்கே போகாத அந்த மாதிரி டைப் நான் கிடையாது. எங்கேயோ போய்க்கோ, எவ்வளோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கோ,
என்னங்க அப்படிலாம் பேசாதீங்க. நான் அந்த மாதிரி இந்த மாதிரி நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். ஆ எனக்கு தெரியாதா? இங்கே வரும்போது எல்லாத்தையும் மூட்டிக்கிட்டு வருவாங்க. எப்படி எனக்கு மட்டும் மூஞ்சியை காட்டுற? நல்லா அடி இருக்கு. அதுக்கப்புறம் போகும்போது எல்லாரும் நான் பாருங்கடான்னு எல்லாத்தையும் திறந்து காட்ட வேண்டியது. ஐயோ கிருஷ்ணா, எதுக்கு இப்படி பேசுகிறீங்க? ப்ளீஸ் நீ மூடுறி சரியா? எதுக்கு என்னை பார்த்து என் கூட வந்த? ஒரு நிமிஷத்தில் உன்னால் என் லைஃபே மாறிடுச்சு. எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய சைக்கோ தெரியுமா? இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுது, ஒரு நாள் ஃபுல்லாக நான் ரூமில் வச்சு அடிப்பான். அப்பா இல்லை சொன்னீங்க. ஆமாம் இல்லை தான் என்னை பொறுத்த வரையும். சரி நீ பேச்சை மாற்றாத. வலிக்குது. ஒரு வார்த்தை சொல்லி என்னை காப்பாற்றிருக்கலாம்ல. பெரியவனாடி உங்கள் அண்ணன். இரு, உடம்புல எல்லா இடத்துலையும் தழும்ப போட்டு அனுப்பி விட்றேன் சரியா? இனிமேல் பாரு நீ எப்படி இருக்க போகிறான்னு மட்டும். எங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நல்லா தானே இருந்தீங்க. நான் அப்படிதான் என்ன பண்ணுவ? நான் தான் சொன்னல உனக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு. இழிச்சுக்கிட்டு வர எப்படி? எதுவுமே தெரியாமல் என்கிட்ட நல்லா உன்னால் சிரித்து பேச முடியுது, என்னை பார்க்க முடியுது. உங்களுக்கும் என்னை பற்றி எதுவும் தெரியல. அப்போ ஏன் நீங்கள் என்னை கெஸ் பண்ணீங்க ட்ரெயினில்? எதுக்கு பண்ணனா? ஹே, உன்னை நான் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே விட்டுட்டு போயிடலான்னு நினச்சேன்டி. கடைசியாக உன்னை அங்கே இங்கேன்னு தேய்ச்சிக்கலாம். என்னங்க அப்புறம் உன் உதட்டு நல்லா கடிச்சு இழுத்துட்டு புளிஞ்சு எடுத்துட்டு சரி ஃபைனலாக ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டேன். இப்போ தெரிஞ்சிருச்சா? அப்படியா? அப்போ உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா? இல்லை. சரி அப்போ எதுக்கு வந்தீங்க திரும்பி? வெறும் முத்தம் தானே கொடுத்தேன். வேறு எதுவுமே பார்க்கலல்ல, அதான் அதுக்காக மட்டும்தான் வந்தேன் திரும்பி. ப்ராமிஸா? அப்போ இனிமேல் நீங்கள் என்ன தொடக்கூடாது. தொடுவேன். ஏய் கிட்ட வாடி. இல்லை இல்லை வாடி. எங்கடி ஓடுற? துவரா வராதிங்க என்கிட்ட. ஒழுக்கும்றத கதவு தர்றி அப்படின்னதுமே நீங்கள் கதவு உள்ளே சாத்திக்கிட்டு அப்படியே உள்ளே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. விட்டுடுங்க, வரல. இப்போ கதவு திறக்கிறியா இல்லையா? என்ன அது மாதிரிலாம் யோசிக்காதீங்க. என்னை அப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு விடக்கூடாது. அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்ததே சரியா? அது பண்ணலன்னா எப்படி? கதவை தோறடி. நல்லா தானே இருந்தீங்க, என்ன ஆச்சு? கதவு திறக்க போறியா இல்லையா? இல்லை உடச்சிட்டு வரட்டுமா? கதவு தர. இந்த மாதிரி இதுக்கு கூப்பிட்றா. ஹலோ பேபி, சொல்லுடி. என்ன தூங்கலையா நீ? மூச்சு வாங்குது. இல்லை நான் இன்னும் தூங்கலை. என்ன நீ அப்படியே என்ன ரோட்டில் எங்கேயோ விட்டுட்டு போயிட்ட? என்னடா பழக்கம் இது? லாரா, நான் அப்புறம் கூப்பிட்றேன் சரியா? என்னை ஏமாத்துறியா? அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து நீ சரியாகவே இல்லை. என்ன யாராவது கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டியா? என்ன யாரையாவது கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டியா? என்ன சொன்ன? ஜஸ்ட் கிட்டிங் ஜேகே. இப்படி இருக்காத. என் மேலே எந்த கோவமாக இருந்தாலும் வா வந்து காட்டு சரியா? ஃபோனை வை. அப்போ என் மேலே ஏதோ கோவமாக இருக்குது. நீ எங்கே இருக்கன்னு சொல்ல, நான் வரேன். மயிறு ஃபோனை வைடி, நான் பேசுகிறேன். காலேஜில் பேசிக்கலாம். ஃபோனை வை. சரி, நாளைக்கு காலேஜில் ஃபஸ்ட்டு நீ என்ன தான் பார்க்க வர. நான் வைக்கிறேன். கிருஷ்ணா, அவர் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாரு? துவாரா, நான் வரல, நான் வரமாட்டேன். ஒரு நிமிஷம் வெளில வா. அப்போ ஜங்குக்கு அப்படியே கண்ணாடி பார்த்து நாலு அப்பா அவனே அப்பிக்கிறான்.
என்னங்க என்னங்க என்ன யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வெளியில் வந்தா ஜேகே அப்படியே அவனையே போட்டு அடிச்சுக்கிறான். கண்ணெல்லாம் செவப்பாகுது. கிருஷ்ணா என்னங்க என்னங்க என்ன பண்ணுறீங்க? என்னங்க என்ன விடுறி என்னங்க எல்லாம் அடிக்கக்கூடாது அப்படி எனக்கு பயமாக இருக்குது. என்னை விடு என்னங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே அவனை திருப்பினதுமே அவன் டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அப்படியே கீழே விழுகிறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தரையில் இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் செஸ்ட் மேலே படுத்துட்டு ரொம்ப நல்லா டைட்டாக அப்படியே நல்லா இது பண்ணுறான். அவனோட தலையை வச்சு நல்லா இது பண்ணுறான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை தூங்குங்க தூங்குங்க. இல்லை ஒன்றும் இல்லை தூங்குங்க அப்படின்னு அவன் மெதுவாக அப்படியே தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறா. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஸ்கியூ ஆல்.